கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 38 பைரவர் வீரபத்ரர் விரதங்கள். முனிவர்களே, இப்போது மகாத்மாவாகிய ஸ்ரீ பைரவ மூர்த்தியினுடைய 3 விரதங்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். சூரியன் மகர ராசியில் இருக்கும்போது, அதாவது தை மாதத்தில் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று ஐப்பசி மாதங்களில் 2 பரணி நட்சத்திரங்களிலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து பைரவரை மனதில் வணங்கியபடியே நீராடி காலை கடன்களையும் முடித்து கொண்டு தங்கம், வெள்ளி, தாமிரம் ஆகிய ஏதாவது ஒரு உலோகத்தில் பைரவரின் பிரதமையொன்றை செய்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த விக்கிரத்தை நறுமணம் வீசும் மலர்களாலும் அரிசியினால் செய்யப்பட்ட பாயசம் முதலானவற்றாலும் அர்ச்சித்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். பிறகு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே வலம் வந்து கும்பிட்டு தங்கள் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவ பக்தர்களுக்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே வீற்றிருக்கும் முக்கண்ண பெருமானை, தேவசரண பைரவ மூர்த்தியையும் விதிமுறைப்படி வணங்கி வழிபட்டு பிரதட்சிண நமஸ்காரமும் செய்ய வேண்டும். பிறகு தன் சக்திக்கு ஏற்றவாறு காணிக்கையையும் செலுத்தி அங்கிருந்து தன் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும். பிறகு நடுப்பகல் வேளையில் சிவ பக்தர்களோடு சேர்ந்து அமர்ந்து பழம், அப்பம் ஆகியவற்றையாவது அல்லது அன்னத்தையாவது ஒரே ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டு விட்டு மறுநாள் அந்த பைரவ லிங்கத்தை சிவபக்தர் ஒருவருக்கு பக்தியோடு தானமளித்து விட வேண்டும். ஸ்ரீ பைரவ மூர்த்தியின் இந்த 3 விரதங்களையும் எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் விருப்பப்படியே சகல போகங்களையும் அனுபவித்துவிட்டு அம்மூர்த்தியின் கடாட்சத்தினால் சிவலோகத்தையடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள். முன்னொரு சமயம் மிகுந்த பிரகாசத்தை உடைய சூரியன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக கோடி சூரிய பிரகாசமுடைய பைரவ கவசத்தை அடையப் பெற்றான். ஆகையால் எந்த மனிதர்கள் இந்த 3 விரதங்களையும் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அளவற்ற போகங்களையும் அனுபவித்துவிட்டு முடிவில் மோட்சத்தையும் அடைகிறார்கள். இனி ஸ்ரீ வீரபத்ரருடைய மற்றொரு விரதத்தை பற்றி சொல்லுகின்றேன். இந்த விரதத்தை செவ்வாய்க்கிழமையன்று காலையில் எழுந்திருந்து நீராடி நித்திய கர்மங்களையும் முடித்து கொண்டு தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ வீரபத்ர மூர்த்தியின் பிரதமையொன்றை செய்து வைத்து கொண்டு அதற்கு அபிஷேகம், அர்ச்சனைகளும் பலவித தின்பண்டங்களோடு கூடிய நெய்வேத்தியமும் செய்ய வேண்டும். பிறகு தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் சிவ பக்தருக்கு தானமளித்து சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அங்கே பரமேஸ்வரரையும் வீரபத்திர கடவுளையும் வணங்கி வழிபட்டு வலம் வந்து நமஸ்காரமும் செய்து சிறிது காணிக்கையையும் செலுத்திவிட்டு வீடு திரும்பி வர வேண்டும். பிறகு சிவ பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு மௌனமாகவே உணவு உட்கொள்ள வேண்டும். மறுநாள் அந்த வீரபத்ரரின் பிரதிமையை ஒரு சிவபக்தருக்கு பக்தியோடு தானமளித்து விட வேண்டும். இந்த விதத்தில் விரதத்தை எவர்கள் முறைப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வீரியம், தேஜஸ், சம்பத்து
முதலானவற்றை எளிதில் அடைகிறார்கள். பிரம்மதேவனும் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததின் பயனாக சிவபெருமானுக்கு சாரதியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார். தேவேந்திரனும் இதன் மகிமையால் இந்திராணியையும் கற்பக விருட்சத்தையும் தனக்கு சொந்தமாக பெற்றான். மேலும் அநேக அந்தணர்களும் சிவஞானம் பெற்றிருக்கிறார்கள். அநேக அரசர்கள் அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் ஜெயத்தையும் அடைந்திருக்கிறார்கள். இவர்களைத் தவிர அநேக வைசியர்களும் 4ஆம் வருணத்தினரும் இதன் மகிமை வாய்ந்த வீரபத்ர விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சிறந்த பல புதல்வர்களையும் பெற்றெடுத்து சகல போகங்களையும் அனுபவித்து முடியில் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் எந்த மனிதர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் வீரபத்ர கடவுளின் அருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆகி வெற்றியையும் புத்திர சந்தானங்களையும் அடைந்து முடிவில் மோட்சத்தையும் அடைகிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த அத்தியாயத்தை எவர் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ அல்லது பிறரை கேட்கும்படி செய்கிறார்களோ அவர்கள் ஒப்புயர்வற்ற போகங்களை அனுபவித்துவிட்டு முடிவில் சிவபெருமானின் திருவடிகளில் ஐக்கியமாவார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.